இப்போ வந்து நம்ம வந்து மந்திக்கு போறோம். காசு சுத்தமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு சூற கூட போறோம். காசுக்கு பிச்சை எடுக்க போறாங்க. அவள்தான். காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எனக்கு பசிக்குதுன்னு சும்மா தான் சொன்னேன். அது சொன்ன உடனே நம்ம பசங்க என்ன கார்ல தூக்கி போட்டு எங்க காலேஜ் இதுல இருக்க காசை மந்தி கூட்டு போயிட்டானுங்க. நம்ம பையன் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நாங்க கீழே போய் இடத்த பிடிச்சிட்டோம். சரி ஓகே, இடத்த பிடிச்சாச்சே போய் கை கழுவிட்டு வரலாம் அப்படின்னு உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம புள்ள ரொம்ப நாள் கழிச்சு நல்ல தண்ணி பாத்துருவான் போல. மச்சி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தா வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் நானும் கை கழுவிட்டு போய் மெனு கார்டை பார்த்தேன். அந்த மெனு கார்டை பார்த்த எனக்கு ஒரு பயங்கரமான ஷாக். ஏன்னா மந்தியில இத்தனை வகையான மந்தி இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுமே. அப்புறமா கேட்டா மந்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான், ஆனா அந்த பீஸ் தான் வேற வேற பிளேவர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க மசாலா கோழி மந்தியில இருந்து ஒரு ஃபுல் ஒரு ஆஃப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே வந்துச்சு. நம்ம பசங்க பீஸ் எடுக்கிறதுக்கு தயங்கின்னு இருக்கிறானுங்க. ஐயே இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறதுல பெரிய பீஸா புடிச்சிட்டேன். ஒரு பெரிய பீஸ், ஒரு கரண்டி மந்தி ரைஸ். அந்த தலைன்னு இருக்க அந்த செஸ்ட் பீஸ்ல இருந்து ஒரு சின்னதா பிச்சு எடுத்து அந்த ரைஸ்ல கலந்து அடிச்சா அந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் பக்காவா இருந்தது. நாங்க 6 பேர் போனோம். எங்களுக்கு 1800 ரூபாய் கிட்ட தான் வந்து. மந்தி அன்லிமிடெட் தான், ஆனா நாங்க ஒரே ஒரு பிளேட் தான் எக்ஸ்ட்ரா வாங்கணும். ஏன்னா யாராலையும் சாப்பிட முடியல. நான் மந்தியை சாப்பிட்டு மட்டையாட்டேன். ஆனா பக்கத்துல இருக்கவனுங்க என்ன பண்றானுன்னா ஒரு ஃபலூடான்றானுங்க, இன்னொருத்தனா ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் பண்றான். மச்சான் யாரா அவனுங்க, எங்கந்திரா வந்திருக்கானுங்கன்னு ஆயிடுச்சு. சரி வாங்கினதான் வாங்கினீங்க, எனக்கும் ஒரு வாய் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வாயில இறக்கிட்டு பில்லு பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நான் மந்தி சாப்பிட்ட போதையில வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு பெரிய தூக்கத்தை போட்டு ஏன் அடுத்த வீடியோ எப்போ வரும்னு தெரியாது. சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க.